மண்வாசம் மீண்டும் இந்தியர்களின் வாழ்க்கை முறையாக மாறும் காலத்தை பற்றியும் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை பற்றியும் ஸ்ரீ அக்ரஹாரம் வேதிக் என்டர்பிரைசஸின் நிறுவனர் SVRV கீர்த்திவாசன் ஐயர் பகிர்ந்து கொள்வதை சிறப்பு நேர்காணலில் பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இந்த நிகழ்ச்சியில் மண் வாசம் மற்றும் அக்ரஹாரம் இந்தியாவின் அடுத்த தலைமுறை வாழ்க்கை முறை குறித்து எடுத்துரைப்பதற்காக நமது அரங்கிற்கு ஸ்ரீ அக்ரஹாரம் வேதிக் என்டர்பிரைசஸின் ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் திருமிகு SVRV கீர்த்திவாசன் ஐயர் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் மோகன். சார், குறிப்பாக இப்போ நாம ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கிறோம். ஆமாம். ஆனால் நீங்கள் மண் வாசம் அப்படிங்கிறத முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன சார்? நம்ம உயிர் தாங்க. நம்ம நல்லபடியாக உயிர் வாழணும்னா மண்ணோட தொடர்பு இருக்கணும். நான் எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை தான், எப்படி ஒரு மனிதனுக்கு தாயோட தொப்புள் கூடை உறவு முக்கியமோ மண்ணோட தொடர்பு ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு சிட்டியில் டெக்னாலஜி ஏஐ அப்படிலாம் போயிட்டுருக்கோம். கால் எங்கே பதியுதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோர்லேயும் மார்பிள்ஸ்லாம் பதியுது. கால் மண்ணில் படணும். அப்போ தான் உங்களோட ஆரோக்கியங்கிறது இந்த கால்லேருந்து தான் மேலே தலை வரைக்கும் வரும். ஸோ மண் வாசம் அப்படின்னாலே ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். உடலுக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம், மனதிற்கு ரொம்ப முக்கியம் தெய்வீகம். இது ரெண்டும் கிடைக்கிறது தான் இந்த மண் வாசத்தோட மகிமை. அது நம்ம கிராமத்தில் தான் கிடைக்குங்க. ஓகேங்க சார். இப்போ நீங்கள் தெய்வீகம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக ஒரு கோயிலை மையப்படுத்திய வாழ்க்கை, டெம்பிள் சென்ட்ரிக் லைஃப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? அதனுடைய சிறப்புகள் என்ன சார்? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மகான்கள், எத்தனை ரிஷிகள், எத்தனை நாயன்மார்கள், ஆழ்வார்கள் பிறந்த பூமி இது. அதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, வரலாறு பொய் இல்லை, நிஜம். சுந்தரர் இந்த பூமியில் பிறந்தவர், திருநாவலூரில் பிறந்தவர். சுந்தரமூர்த்தி நாயன்மார் இந்த பூமியில் பிறந்தவர். அப்பேற்பட்ட மகான்கள் பிறந்த பூமியில் நம்ம இருந்து நமக்கு தெய்வீகம் எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். நேர பிரத்யட்சமாக கடவுளை பார்த்து பேசினவர்கள் இந்த பூமியில் பிறந்தாங்க. இன்னைக்கு உலகுக்கே ஹிருதயம்னு பார்த்தீங்கன்னா பாரத தேசம். பாரதத்துக்கு ஒரு ஆன்மா அப்படின்னா தமிழ்நாடு. அந்த அளவுக்கு தெய்வீகம் நம்மளோட ரொம்ப 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 முக்கியங்க. அந்த தெய்வீகத்தை நோக்கி தான் எல்லாருடைய வாழ்க்கை முறையும் போகணும். ஓகேங்க சார். சார், குறிப்பாக நம்மளுடைய மண்ணிலிருந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அங்கே தொழில் தொடங்குவதற்காக சென்றிருக்காங்க, அங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க திரும்பவும் நம்மளுடைய தாய்நாட்டுக்கு திரும்புவது, இங்கே முதலீடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். நன்றி உணர்வு இருக்கிறவர்கள் ஒரு துளி கூட அவங்க மனசில் இருந்தாக்க, ஒரு துளி மீண்டும் நம்ம எங்கே பிறந்தோம், யார் நம்ம பிறந்து இந்த அளவுக்கு வெற்றிக்கு யார் காரணம்? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமிக்கு நீங்கள் வரணும். முன்னோர்கள் வாழ்ந்து அங்கேருந்து தான் எல்லாரும் போனோம். என்னதான் நீங்கள் வளர்ச்சின்னு நீங்கள் போன பண ரீதியாக தான் வளர்ச்சி அடைய முடியும், மன ரீதியாக வளர்ச்சி அடைய முடியாது. மன ரீதியாக வளர்ச்சி நம்ம பூமியில் தான் இருக்குது. சொந்த பூமியில், கிராமத்தில் நீங்கள் விவசாய நிலத்தில் பக்கத்தில் உட்காருங்க, உங்களுக்கு எந்த ஏசி வேண்டாம், எதுவும் வேண்டாம், நிம்மதியை கிடைக்கும். மனசுக்கு இன்றைக்கி என்ன தேவைன்னா கிராம வாழ்க்கை தான். நீங்கள் அயல்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மனசுக்கு நெகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் சத்தியமாக சம்பாதிக்க முடியாது. அது ஒரே ஒரு இடம் நம்ம கிராமம் சார்ந்த வாழ்க்கை. கிராமத்திலேயே ஒரு அக்ரஹாரம்ங்கிற ஒரு மைய பகுதி, அதுதான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 12 இடத்துல இப்போ உருவாக்கியிருக்கோம். 108 இடத்துல நம்ம உருவாக்க போகிறோம். இது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை முறைங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எதுக்கு தெய்வீகம் அப்படின்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் அந்த தெய்வீகத்தோட முக்கியத்துவம். ஓகே, அதுக்காக நம்ம நிச்சயமாக எல்லாரும் திரும்ப வரணும் இங்கே. ஓகேங்க சார். சார், இப்போ நீங்கள் அக்ரஹாரம் அப்படிங்கிறது ஒரு சமூகம் கிடையாது, அது ஒரு கிராமம் அப்படின்னு கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்போ இந்த டெம்பிள் டவுன்ஷிப்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அதங்க, நம்ம கிராமத்தில் என்ன இருக்கும், எல்லையில் எல்லை சாமி இருக்காங்க, நம்ம பாதுகாக்கிறாங்க. நடுவில் சிவன் கோவில் இருக்கும், கிராமத்து கோவில்லாம் இருக்கும். அந்த பக்கம் மாடுலாம் கட்டியிருப்பாங்க, அதை நாங்கள் கோஷாலான்னு சொல்கிறோம். வேதம்லாம் அந்த கோவிலில் பாதுகாக்கிறவங்க தான் பிராமணர்கள் இருக்கிற இடம் தான் அந்த அக்ரஹாரம். ஏன்னா கோவிலை பாதுகாக்கணும், நித்திய பூஜை பண்ணணும். அதுக்காக தான் அவங்க இந்த அக்ரஹாரம்னு உருவாக்கி வச்சிருந்தாங்க. காலப்போக்கில் அவங்கள எல்லாம் அக்ரஹாரத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால. அதனால இப்போ மீண்டும் நம்ம கிராமத்தில் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலும் திறக்கப்படலை. ஏன்னா அங்கே பூஜை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அக்ரஹாரம் மீண்டும் வந்தால் தான் இந்த கிராம கோவில்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் பழைய கோவில்கள்லாம் நீங்கள் மூடி கிடக்கு கிராமத்தில். அது மீண்டும் திறந்து கிராமத்தோட வளர்ச்சி. ஒரு விவசாயிக்கு என்னன்னா கடுமையாக உழைக்கிறாங்க, காலையில் போயிட்டு வெயிலில் உழைக்கிறாங்க, திரும்ப சாயந்தரம் வந்தோடனே கோவிலில் போய் அந்த சாமி தரிசனம் பண்ணால் தான் அவன் இந்த சோர்வெல்லாம் போயிடும். அதை கொடுக்கறது அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற அந்த பிராமணர்கள். அதுதான் நாங்கள் மீண்டும் எடுத்துகிட்டு வரோங்க. அதுதான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது.
கிராமத்தில் எப்படி விவசாயி முக்கியமோ பிராமணர்கள் முக்கியம். ஒரு அருமையான வேத வாக்கியம் இருக்குங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸ்வஸ்தி பிரஜாபியக பரிபாலயந்தியாம் நியாயேன மார்கேன மகிஷா கோ பிராமணேபியக சுபமஸ்நித்தியம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. இதில் கோமாதாக்களும் பிராமணர்களும் எங்கெல்லாம் சந்தோஷமாக மனம் நெகிழ்ந்து இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த நாடே அந்த கிராமமே சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதில் இன்னும் 2 விஷயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. கோமாதா, பிராமணர்கள், சேனிக்கா சேனிக்கா இராணுவத்தினர்கள், விவசாயிகள், இவங்க 4 பேரும் சுயநலமற்றவர்கள். ஒரு பசுமாடு தான் பால் கொடுக்கறதுன்னா சுயநலமற்றவர்கள். ஒரு பிராமணர் போய் பூஜை பண்ணுறாருன்னா சுயநலம் இல்லாமல், ஒரு விவசாயி நாட்டு நடுறாருன்னா சுயம் இல்லாமல், தனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். இராணுவத்தினரும், இந்த 4 பேர்களும் எங்கேயுமே கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்காங்களோ அப்போ தான் நாடே முன்னேறும். இப்போ இருக்கிற சூழலில் இராணுவத்தர் ஓரளவுக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. விவசாயிகள் சூழல் நான் சொல்லவே வேண்டாம். பிராமணர்கள் இடமே இல்லாமல் இருக்காங்க, கோமாதாக்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ இதனால தான் இன்றைக்கி நாட்டோட வளர்ச்சி இல்லாமல் பின்னடைவு ஏற்பட்டுருக்கு. நாங்கள் எங்கள் அக்ரஹாரம் ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த 4ற்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் மீண்டும் அப்படிதான் முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி, அது மீண்டும் அதே மாதிரி சொர்க்க பூமியாக ஆக்கணும் தான் இந்த முயற்சிங்க. இது மண் வாசம், கண்டிப்பாக அது வெற்றி பெறுவோம். ஓகேங்க சார், ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.